மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து தாரா பாப்பா மார்னிங் ரொட்டீனே ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதோட கிளிப் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நெறைய சிஸ்டர் வந்து கேட்டிருக்கீங்க, பாப்பாவோட ஓரல் கேர் ரொட்டீன் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து பாப்பாக்கு வந்து ஓரல் கேர் ரொட்டீனும் நான் சொல்ல போறேன் நானு. ஹேர் கேர் ரொட்டீனும் ஷேர் பண்ண போறேன். இதுதான் நம்ம சேனல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தானியாக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ரீஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 தான் வந்து ஸ்கூல் ரீஓப்பன். அதுவரைக்கும் பாப்பா வந்து லீவ்ல தான் இருப்பாங்க. தானியா லீவ்ல இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹாலிடே மாரி தான் ஃபீல் ஆகும். ரொம்ப டிலேவா தான் வந்து அந்த டேவே வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்குமே தாயரா பாப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு 7:00 மேல தான் பாப்பா எழுந்தாங்க. பாப்பா வந்து தூக்கத்துலருந்து எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து டக்கு டக்குன்னு பிரஷ் பண்றது, தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு பண்ண மாட்டோம். வந்து கொஞ்ச நேரம் வந்து அவளுக்குன்னு வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து நாங்க டைம் விடுவோம். அப்பதான் வந்து அவள வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆவா. அதுக்கப்புறம் தான் வந்து பிரஷ் பண்றது, வாட்டர் இன்டேக் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான். எழுந்த உடனே டைரக்ட்டா வந்து பாப்பாக்கு வந்து பிரஷ் பண்றது அப்படிலாம் இல்ல. ஒரு மேக்ஸிமம் 10-15 மினிட்ஸ் வந்து அவங்க அந்த டைம் எடுத்தா தான் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. பாப்பா ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. இல்ல தூக்க கலக்கத்திலே இருப்பாங்க. பாப்பாக்கு நான் யூஸ் பண்ற டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கோ பிராண்ட் தான். இதுதான் வந்து பாப்பா வந்து பாஸ்ட் ஒரு 1 இயரா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இந்த பேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃப்ளேவர்ஸ் இருக்கு. இது வந்து எடிபிள் பேஸ்ட்ன்றதுனால பேபிக்கு வந்து நம்ம தாராளமா குடுக்கலாம். சேஃப் தான். அது கூடவே வந்து சிக்கோ பிரஷ் வாங்கியிருக்கேன். பிரஷ்ஷோட பார்த்தீங்கன்னா வந்து 3 மந்த் ஒன்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பேன். நான் வந்து ஏன் டிலே ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது மாரி புதுசா வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து டிலே பண்ணேன் நானு. தாரா பாப்பாவோட மார்னிங் ரொட்டீன் எல்லாம் வந்து சீக்கிரமா எப்பயும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் நானு. சாரி நெறைய சிஸ்டர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டே இருக்கீங்க. ஃப்ரெஷ்ஷா வந்து காமிக்கிறதுக்காக வந்து வீடியோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, டிலே ஆயிடுச்சு. பிரஷ்மே பார்த்தீங்கன்னா, செம்ம சாஃப்ட்டுங்க. பேபிக்கு வந்து குத்தாது. இப்பவுமே பார்த்தீங்கன்னா, தாரா பாப்பாக்கு வந்து ஃபுல் டீத் வரல. வந்து ஃப்ரண்ட்ல மட்டும் தான் டீத் வந்திருக்கு. இது எடிபிள் பேஸ்ட்ன்றதுனால வந்து பாப்பா முழுங்குனாலுமே வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா வந்து இது ஒரு ஹேபிட்டா வரணுன்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து டீத் வந்து பிரஷ் வந்து நம்ம டெய்லியுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம் பேபீஸ்க்கு. அது வந்து ஒரு கரெக்ட்டா வந்து அவங்க வளர, வளர வந்து தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா பிரஷ் பண்ணிட்டு தான் வந்து மத்த எல்லா வேலையுமே பார்க்கணுன்றது ஒரு ஹேபிட் வரும். வந்து இயர்லி ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பேபீஸ் வந்து ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாலோ பண்ருவாங்க. எனக்குமே அப்படிதான். ஸ்டார்ட்டிங்லலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. துப்பு சொன்னா துப்பவே மாட்டா. அப்படியே முழுங்கிடுவா. தண்ணி குடுத்தாலுமே அப்படியே முழுங்கிடுவா. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அவளே வந்து பிரஷ் பண்ணிட்டு துப்புற அளவுக்கு வந்து பாப்பா வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கிட்டா. வந்து ஒரு 1 மந்த் வந்து கொஞ்சம் வந்து டஃப்பா இருக்குங்க. நம்ம டூத் பிரஷ் பாப்பா கிட்ட குடுத்து பாப்பா வந்து ப்ராப்பரா வந்து பிரஷ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாயிடும். அதுக்கப்புறம் அவங்களே பிக்கப் பண்ணிப்பாங்க. வந்து ஸ்வாலோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து பயப்பட வேணாம். பேபி பேஸ்ட்டா வந்து நீங்க வாங்கி குடுங்க. இந்த பிராண்ட்ல நெறைய பிராண்ட் இருக்கு ஆன்லைன்ல. நீங்க எது வேணா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ரீசென்ட் டேஸா நெறைய வீடியோஸ்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். பாப்பாக்கு வந்து மார்னிங் டைம்ல வந்து நான் சோக்டு நட்ஸ் நான் குடுக்குறேன் அப்டின்ட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நேத்து நைட்டு வந்து நான் வந்து ஆல்மண்ட் சோக் பண்ண மறந்துட்டாங்க. அதனால தான் இயர்லி மார்னிங் வந்து ஒரு 2 ஹார்ஸ் பாப்பாக்கு பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கறதுக்கு 2 ஹார்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து ஆல்மண்ட் வந்து நான் வந்து சோக் பண்ணி வச்சிருக்கேன் நானு. வந்து இந்த இளநீ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பாப்பாக்கு வந்து இத குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா வந்து மதியானம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வயிறு வலிக்குதுன்ற வயித்த புடிச்சுக்கிட்டு வந்து அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கா. அதனால வந்து பாப்பாக்கு வந்து இப்ப வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து இயர்லி மார்னிங் வந்து இளநீ குடுத்து பார்க்கலாம். பாப்பாக்கு வந்து அந்த மாரி வயித்து வலி சொல்றாளான்னு பார்க்கலான்ட்டு வந்து இப்ப வந்து நாங்க குடுத்துட்டுருக்கோம். வந்து இந்த வந்து இளநீ ஓப்பனர் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்ப தான் ரீசென்ட்டா வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணேன் நானு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது வந்து ரொம்பவே ஈஸியா இருக்குது. எனக்குமே ஆச்சரியமா இருந்தது. நான் வந்து ரொம்பலாம் பிரஸ் பண்ணேன். டக்குன்னு ஒரு பிரஸ் தான் பண்ணேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா அழகா ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹேப்பியா ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இளநீ வந்து இவ்ளோ ஈஸியா வந்து இதுவரைக்கும் நான் ஓப்பன் பண்ணதே இல்ல. யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப் வேணும் வந்து இளநீ ஓப்பன் பண்றதுக்கு. வினோத் இல்லனா வந்து யாராச்சும் வந்து ஓப்பன் பண்ணி குடுத்தா தான் ஓப்பன் பண்ண முடியும். நான்லாம் ஓப்பன் பண்ணதே இல்ல. ஆனா வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஈஸியா ஆயிடுச்சு. இந்த இளநீ ஓப்பனர்னால. ரொம்பவே ஈஸியா இருந்தது. ரேட்மே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மிங்க. ஒரு 99 அபோவ் தான் இருந்தது. அது Flipkartல தான் நான் வாங்குனேன். லிங்க் வேணா வந்து நான் உங்களுக்கு டாக் ப்ராடக்ட்ல வந்து நான் குடுக்குறேன் நானு. டூத் பேஸ்ட் லிங்க்குமே வந்து நான் டாக் ப்ராடக்ட்ல குடுக்குறேன். உங்களுக்கு வேணா வந்து நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. தாரா பாப்பா மார்னிங் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து அது சன்னி டேவா இருந்தாலுமே சரி, ரெய்னி டேவா இருந்தாலுமே சரி, டெர்ரஸ் போகாம இருக்கவே மாட்டாங்க. டெர்ரஸ் போயிட்டு ஒரு விசிட் பண்ணா தான் பாப்பாக்கு வந்து அந்த டேவே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு ஹேபிட்டாவே பாப்பாக்கு மாறிடுச்சு. எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெர்ரஸ் போறது வந்து இயர்லி மார்னிங் வந்து அவ்ளோ வந்து ஃப்ரெஷ்னஸ் குடுக்கும். நானுமே வந்து ஒரு வாக் பண்ணுவேன். பாப்பா கூட இருக்கும்போது ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வாக் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஒரு 8:00 ஆயிடுச்சு நாங்க டெர்ரஸ் வரதுக்கே
பார்த்தீங்கன்னா, சன் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ தாயரா பாப்பா அப்ப கூட இல்ல. நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து கரெக்ட்டா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இளநீயுமே பார்த்தீங்கன்னா வந்து மேல வந்தா பாப்பா வந்து குடிச்சா. ஸோ ரொம்ப ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இது என்னன்னா, இவ குடிச்சது இல்லாம அவங்க அக்கா தானியா குடிக்கிறதுலயுமே போயிட்டு வாங்கி குடிச்சிட்டு இருந்தா. தானியாக்குமே ஸ்கூல் லீவ்னால வந்து அவளுமே வந்து டெர்ரஸ்ல வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இந்த டேவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லா எங்களுக்கு ஸ்டார்ட் ஆன மாரி தான் இருந்தது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா எதுவுமே பண்ணலங்க. ஏன்னா வந்து ரொம்ப லேட்டா எழுந்ததுனால வந்து எனக்கு வந்து குக் பண்ற மூடே இல்ல எனக்கு. ஸோ டெர்ரஸ்லாம் போயிட்டு வந்து பாப்பா கூட விளையாடிட்டே தான் இருந்தேன். ஸோ ஏதோ சிம்பிளா பண்ணலாம் அப்டின்ட்டு வந்து ஸோ நார்மலா பண்ற வந்து பாப்பாக்கு வந்து இந்த பீனட் பட்டர் டோஸ்ட் தான் பண்ணி குடுத்தேன் நானு. டோஸ்ட்னா இல்ல பட் டைரக்ட்டா வந்து பீனட் பட்டர் ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பாப்பாக்கு குடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட மோஸ்ட் ஃபேவரைட்ங்க. ஸோ பிரெட் பார்த்தீங்கன்னா வந்து நான் நார்மல் பிரெட் எடுக்கறதில்ல. வீட் இல்லன்னா வந்து மல்டிகிரெயின் பிரெட் தான் நான் பாப்பாக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாரி ஒயிட் பிரெட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டே இருக்கீங்க, குழந்தைங்களுக்கு வந்து பிரெட் குடுத்தா வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. தட்டும் சம்மர் டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு இது குடுக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து சில பேபீஸ்க்கு வந்து செட் ஆகும், சில பேபீஸ்க்கு வந்து செட் ஆகாது. உங்க பேபிக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, ப்ளீஸ் வந்து பிரெட்ட வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அத அவாய்ட் பண்ணீங்கனாலே பாப்பாக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாயிடும். ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாரா பாப்பாக்கு இதுவரைக்கும் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் இல்ல. அதனால வந்து பிரெட் குடுக்குறேன் நானு. பட் இருந்தாலுமே வந்து பாப்பா வயிறுலாம் வலிக்கிறதுன்றதுனால வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் வந்து இது மாரி வந்து வாட்டர் இன்டேக்கா இருக்க ஃப்ரூட்ஸ் வந்து பாப்பாக்கு குடுக்குறேன். ஸோ இன்னைக்கு வந்து பாப்பாக்கு ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா வந்து ஆரஞ்சு தான். ஆரஞ்சு வந்து டைரக்ட்டா குடுத்தா பாப்பா சாப்பிட மாட்டாங்க. அதனால உள்ள இருக்க வந்து அந்த ப்ளம்ம மட்டும் எடுத்து நான் பாப்பாக்கு வந்து குடுக்குறேன். சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு குடுத்தா அவ அழகா சாப்ட்டுருவா. நட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து தோல் உரிச்சு அழகா 2 ஹார்ஸ் தான் நான் வந்து சோக் பண்ணேன். 2 ஹார்ஸ்ல வந்து நல்லா சோக் ஆயிடுச்சு. ஸோ தோல் உரிச்சு வந்து பாப்பாக்கு குடுத்துட்டேன். ஒரு பிரெட் தான் குடுத்தேன். ரொம்ப ஹெவியாலாம் குடுக்கல. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வந்து லஞ்ச் இன்னைக்கு குடுத்துடலாம்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கம்மியா தான் பாப்பாவோட பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே கம்மியா இருந்தது. ஏன்னா வந்து பாப்பா வந்து இளநீ வேற குடிச்சிருந்தா. ஸோ ரொம்பவே சிம்பிளா வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது தாரா பாப்பாவுக்கு மட்டும் இல்ல, எங்க தானியாவுக்குமே வந்து இன்னைக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ வந்து இளநீ குடிச்சிட்டு வந்து ஒரு 2 ஹார்ஸ் கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பாப்பா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து சாப்பிட்டாங்க. ஸோ லஞ்ச் வந்து சீக்கிரமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் குடுத்தேன். ஸோ சம்மர் டைம்ல வந்து பேபி வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டடா இருக்கணுங்க. மெயினா வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நெறைய வாட்டர் இன்டேக் இருக்க ஃப்ரூட்ஸா குடுங்க. தண்ணி வந்து நெறைய குடுத்துட்டே இருங்க. அவங்க குடிக்கலனாலுமே வந்து தண்ணி குடுத்துட்டே இருங்க. ஏன்னா ஸ்டொமக் பெயின் இல்ல வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் கூட வரதுக்கு வந்து பேபிஸ்க்கு சான்ஸ் இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு சொல்ல தெரியாது அழுதுட்டே இருப்பாங்க. அதனால வந்து தண்ணி வந்து நெறைய குடுங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இது மாரி பிரெட் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் குடுக்க வேண்டாம். ஸோ வாட்டர் கன்டென்ட் அதிகமா இருக்க ஃபுட்டா வந்து நீங்க பார்த்து குடுங்க. ஸோ பேபிக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸுமே இருக்காது. அதே மாரி வந்து பேபி வந்து டீஹைட் ஆகாம இருப்பாங்க.
தாரப்பாப்போட ஹேர் கேர் ரொட்டீன் பார்க்கலாம். ஸோ பாப்பாக்கு வந்து இப்ப வந்து நெறைய ஹேர் இருக்குன்றதுனால வந்து தானியாக்கு வந்து இப்ப தான் மொட்டை போட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அவளுக்குமே வந்து நெறைய முடி இருந்தது. ஸோ அவகிட்ட இருந்த வந்து பேன் வந்து பாப்பாவுக்குமே ஒட்டிருச்சு. இப்ப ரீசென்ட் டேஸா வந்து பாப்பா வந்து நல்லா தல சொரிஞ்சுட்டே இருக்கா. பேன் கடிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கா. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனா தான் வந்து நான் அமேசான்ல வந்து இந்த அமிர்தவேணி லைட் ஸ்பீட் வந்து நான் வாங்கியிருந்தேன் நானு. ஸோ இது வந்து ரொம்ப யோசிச்சு தான் நான் வாங்குனேன் நானு. ஏன்னா பாப்பாக்கு இதுவரைக்குமே வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே நான் யூஸ் பண்ணதில்ல. தட்டும் வந்து இது மாரி வந்து பெயினுக்குன்ட்டு வந்து நான் பாப்பாக்கு வந்து எதுவுமே நான் யூஸ் பண்ணதில்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது. ஸோ ஆனா ரொம்ப எங்கனாலுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜ்ல தான் வந்து நான் இது யூஸ் பண்ணேன் நானு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பாக்கு வந்து இது மாரி கிட்லாம் வந்து வாங்கி யூஸ் பண்றது. பட் ஆனா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து பாப்பாக்கு வந்து அந்த இச்சினஸ்லாம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் வந்து நம்ப குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி வந்து பாப்பாவோட ஸ்கேல்ப்லயும், ஹேர்லயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு, மசாஜ் பண்ணிட்டு வந்து ஒரு கிளிப் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட வந்து அத சோக் பண்ண விட்டுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா வந்து அந்த பாப்பாக்கு சிக்கெல்லாம் எடுத்துட்டு, அவங்க குடுத்துருக்க அதிலேயே வந்து அந்த சீப்புமே வந்துடுது. ஸோ அதனால சிக்கு எடுத்து சீப்புல வந்து வாருனா பேன் எல்லாமே வந்துடுதுங்க. ஸோ அப்பன்னா ஃபுல்லா கிளியர் ஆயிடுச்சுன்னா இல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 டைம்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணா தான் வந்து விசிபிள் ரிசல்ட் கிடைக்குமாம். ஸோ இந்த பேபிக்கு வந்து ரொம்பவே சேஃப்ன்றனால இத யூஸ் பண்ணா, இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது வந்து பேபியோட வந்து ஐஸ்லலாம் வந்து அப்ளை படாத மாரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து சம் ஆயில் வந்து பேபீஸ்க்கு வந்து இரிட்டேஷனா குடுக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த நீம் ஃப்ளேவர் தான் இருந்தது. ஸோ நார்மலா வேப் பண்ண மாரி தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு. மத்தபடி ரொம்ப ஒரு கெமிக்கல் அந்த ஸ்மெல்ஸ்லாம் எனக்கு எதுவுமே வரல. நீமோட ஃப்ளேவர்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ நார்மலா தாரா பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா வந்து செட்டஃபில் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருப்போம். நீங்க ஆல்ரெடி வந்து நெறையவே பார்த்துருப்பீங்க. ஸோ பாப்பாக்கு வந்து சோப்பும் சரி, ஷாம்பு, லோஷன்ஸ் எல்லாமே வந்து பாப்பா பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து செட்டஃபில் பிராண்ட் தான் வந்து பாப்பா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாப்பா வந்து இந்த கிட்ட வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ வந்து நம்ம லைட் ஸ்பீட் வாங்கும்போதே வந்து அவங்க ஷாம்புமே ப்ரொவைட் பண்றாங்க. இதுவுமே வந்து டியர் ஃப்ரீ ஷாம்பு தான். ஸோ அதனால பேபிக்கு வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஷாம்போட ஸ்மெல்லுமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃப்ராக்ரன்ஸ்லாம் எதுவுமே இல்லங்க. ரொம்ப மைல்டா இருந்தது. ஸோ வந்து நல்லா வந்து ஸ்கேல்ப்லயும், ஹேர்லயும் வந்து நல்லா வந்து தேய்ச்சுட்டு வந்து நீங்க வந்து பாப்பாக்கு வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து போட்டா மட்டும் போதாது. கரெக்ட்டா வந்து 3 டைம்ஸ் போட்டா தான் விசிபிள் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு டைம் போட்டு ஃபுல்லா வந்து அந்த லைஸ் எல்லாமே ரிமூவல் ஆச்சுன்னா வந்து ரொம்பவே கெமிக்கல் யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆனா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம தாராளமா வந்து பேபீஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். கிட்ஸ்க்குமே வந்து இது மாரி இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து லைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப சஃபர் ஆகுனாங்கன்னா வந்து இது மாரி வந்து கிட் வாங்கி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா வந்து பேபியோட ஐல வந்து படாத மாரி வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ வாஷ்மே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்ல மட்டும் குடுங்க. பேபி ஃபேஸ்ல அதெல்லாம் படாத மாரி பார்த்துக்கங்க. தாயரா பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ்னாலே சுத்தமா புடிக்காதுங்க. ஸோ அதனால தான் வந்து பாப்பா வந்து அழுதுட்டே இருக்காங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்றத விட பாப்பாக்கு வந்து அந்த ஹேர வந்து தொடச்சு வந்து நல்லா காய வைக்கிறது பார்த்தீங்கன்னா, அத விட எனக்கு பெரிய டாஸ்க்கு. சுத்தமா தலைய காமிக்கவே மாட்டா. அழுவா, ஓடுவா, கத்துவா. ஸோ இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் அமைதியா இருப்பா. அமைதியா இருக்கான்னு நெனைக்கிறேன் நானு. எங்களுக்குமே ஆச்சரியமா இருந்தது. ஒரு வேளை வீடியோ எடுக்கிறதுனால அமைதியா இருக்காளா என்னன்னு தெரியல. பட் ஆனா வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தலையில கையே வைக்கக்கூடாதுங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு பேண்ட் போட்டாலுமே வந்து பாப்பா வந்து கழட்டி விட்டுருவா. நெறைய சிஸ்டர் கேட்குறீங்க, "ஏன் தாயரா பாப்பா வந்து ஃப்ரீ ஹேரே விடுறீங்க? அழகா வந்து கோயின்டெயில் எல்லாம் போடலாமே" அப்படின்ட்டு. பட் ஆனா வந்து பேண்டு, கிளிப் எதா இருந்தாலுமே போட்ட உடனே வந்து கீழ தூக்கி போட்டுர்றா. அதனால தான் பாப்பா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ ஹேர்லயே இருப்பா. ஸோ இன்னைக்கு வந்து அதே மாரி தான் வந்து ஹேர் துடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. சம்டைம்ஸ் வந்து நான் ட்ரையர் யூஸ் பண்ணுவேன். பட் இது சம்மர் டைம்ன்றதுனால வந்து நான் ட்ரையர் யூஸ் பண்ணல. வின்டர் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் ட்ரையர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் நானு. ஸோ இதுதான் தாயரா பாப்பாவோட வந்து ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ ஓரல் கேர் ரொட்டீனுமே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு பாப்பாவுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட்ல வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ வந்து இது வந்து பாப்பாக்கு வந்து லைஸ் ப்ராப்ளம்க்காக மட்டும் தான் யூஸ் பண்றேன். நான் ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து செட்டபிள் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரா பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அங்கேயும் போயிட்டு பாப்பாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.